கோவளத்திலிருந்து செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், அங்கிருக்கும் நிலவரம் என்ன? வேதவல்லி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கோவளம் பகுதியில் வெஞ்சல் புயல் காரணமாக பெரும் பாதிப்பு இந்த இடத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு காற்றுடைய வேகம் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. தற்போதைய நிலையில் 70 முதல் 80 கிலோமீட்டர் அளவிலான இந்த காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய படகுகள் எல்லாம் தூக்கி வீசக்கூடிய அளவிற்கு இந்த காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த இடம் முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் எல்லாரும் இருளில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் காற்று சூறைக்காற்றாக வீசக்கூடிய அதே வேளையில் கடலினுடைய சீற்றம் என்பது மிக அதிகமாக உருவாகி இருக்கிறது. கடல் சீற்றத்தின் காரணமாக கடல் அலைகள் சுமார் 15 முதல் 20 அடி வரை மிகவும் கொந்தளிப்போடு எழுந்து கொண்டிருக்கிறது. கடல் சீற்றம் அதிகரித்த வண்ணமே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் வெஞ்சல் புயல் காரணமான பாதிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தொடர்ந்து புயல் தொடர்பான செய்திகளுக்கும் நேரலைக்கும் இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.